ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் அதில் பார்க்க போகிறோம். கார்த்தி நம்ம ரேவதியை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. எப்படியோ நம்ம சாமுண்டீஸ்வரியும் ரேவதியும் காப்பாற்றிடுறாங்க. ரேவதியை காப்பாற்றினதுக்கப்புறம் நம்ம கார்த்தியை வந்து ஹக் பண்ணுறாங்க. இதனால கார்த்திக்கு ஒன்றுமே புரியாமல் நின்றுட்டுருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி பார்த்திங்கன்னா ரேவதிக்கு ஒருவேளை பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி ரொம்பவே டென்ஷனோடு இருக்காங்க. அப்போ ராஜா வந்து கேட்குறாங்க, என்னப்பா ஒரே டென்ஷனாகவே இருக்கா அப்படின்னு சொல்லும் போது, இல்லை இன்னும் ரேவதியை காணோம், அதனால தான் எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. என்னப்பா இன்னும் டைம் ஆகல, ஒரு வேளை ஏதாவது வேலை இருந்திருக்கும்ப்பா, அதனால லேட்டாக வரால என்னமோ, அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி வந்து மயிலுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ரேவதி கிளம்பிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அவர் வந்து கிளம்பி 1/2 hour ஆகுதுப்பா, இன்னும் வரலையா, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாருப்பா அப்படின்றாங்க. உடனே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் ராஜா வந்து கேட்குறாங்க, என்னப்பா மயிலுக்கா ஃபோன் பண்ண, என்ன சொன்னார் அப்படின்னா, ரேவதி கிளம்பி 1/2 hour ஆகுதான் அப்படின்ட்டு. உடனே மயிலு மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க. எப்பா நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்ப்பா, ரேவதி அத்தை பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்காக போனாங்க, அங்கே வீட்டில் ஃபோனை விட்டுட்டு போயிட்டாங்க, அதனால் அந்த ஃபோனை கொடுத்துட்டு அப்படியே போகிறேன் அப்படின்னு சொன்னாப்பா, அது எனக்கு மறந்துடுச்சுப்பா அப்படின்றாங்க. அதனால கூட லேட் ஆகலாம்ப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் பாரு, அப்படி இல்லைனா எனக்கு நீ ஃபோன் பண்ணு அப்படின்றாங்க. ஆனால் கார்த்திக்கு மனசில் ஏதோ ஒரு விஷயம் வந்து உறுத்திக்கிட்டே இருக்குது, ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஏதோ ரேவதிக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட உள்ளுணர்வு வந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. அதனால நம்ம கார்த்தி ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. இந்த பக்கம் கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் திருப்பியும் மயிலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இன்னும் ரேவதி வரவே இல்லைங்க, ஒருவேளை அத்தை வந்துட்டாங்களா பாருங்க அப்படின்றாங்க. அப்போ நம்ம மயில் போய் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம சாமுண்டீஸ்வரியும் வரலை. அப்போ நம்ம ரேவதிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம கார்த்தி ரேவதியோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப். அப்போ மயில் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் அத்தைக்கு ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்றாங்க. உடனே நம்ம மயில் வந்து நம்ம கார்த்தியை லைனில் வச்சுக்கிட்டே நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அவங்களோட ஃபோனும் சுவிட்ச் ஆஃப். அப்போ மயில் சொல்கிறாங்க, எப்போ அத்தை ஃபோனும் சுவிட்ச் ஆஃபில் இருக்குப்பா, எனக்கு என்னமோ இது சரியாக படலை அப்படின்றாங்க. அதை தாங்க நான் காலையிலேருந்து யோசிச்சுட்டு இருக்கேன், ஏதோ ரேவதிக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்குன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்றாங்க. என்னப்பா சொல்கிறேன், எனக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க நீங்கள் அத்தை ஏதோ ஒரு இடத்துக்கு போனாங்க சொல்கிறீங்களா, அந்த அட்ரஸ் சொல்லுங்கள், அந்த இடத்துக்கு நான் வந்துடுறேன், நீங்களும் வந்துடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் மயிலும் ஒரு பக்கம் சந்திச்சுக்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எல்லா தகவலையும் வந்து நம்ம மயில் வந்து நம்ம ராஜராஜன் கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ராஜராஜன் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. நீங்கள் நல்லபடியாக வீட்டுக்கு 2 பேரையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்ட நம்ம ரோகிணி வந்து கேட்குறாங்க, என்னப்பா என்ன யாரை கூட்டிகிட்டு வர சொல்கிறீங்க, என்ன ஆச்சு, யாருக்குப்பா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம ராஜராஜன் வந்து நம்ம ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, ஏம்மா இந்த மாதிரி சாமுண்டீஸ்வரி ஃபோனும் சுவிட்ச் ஆஃப், ரேவதி ஃபோனும் சுவிட்ச் ஆஃப், ரேவதி வந்து ஆஃபீஸ்க்கே வரலன்னு சொல்லிட்டு மயிலுக்கு வந்து ஃபோன் வந்திருக்குமா அப்படின்றாங்க. அதனால தான்மா நான் சின்ன மாப்பிள்ளையும் பெரிய மாப்பிள்ளையும் போய் 2 பேரும் தேட போயிருக்காங்க அப்படின்னும் போது, அப்போ தான் நம்ம சூரியகலா என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, எனக்கு யார் வந்து அத்தையை கடத்திருப்பான்ட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ராஜராஜன் சொல்கிறாங்க, என்ன சொல்கிற, உனக்கு தெரியுமா யார் அவளை கடத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வேற யார், உங்கள் சின்ன மாப்பிள்ளை, அவர் தான் கடத்திருப்பார், கார்த்தி தான் கடத்திருப்பார், எனக்கு என்னமோ அவன் மேலே தான் டவுட்டாக இருக்குன்னு சொல்லும் போது உடனே ராஜராஜனுக்கு கோவம் வந்து, ஏய் வாயை மூடு, என்ன பேசணும்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கியா, எங்கள் குடும்பத்துக்கு எவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, எல்லா விஷயத்துலையும் எங்கள் மாப்பிள்ளை தான் எங்களுக்கு கை கொடுத்துருக்காரு, அவர் போய் சாமுண்டீஸ்வரியை கடத்திருக்காரு சொன்னால் நீ சொன்னால் நான் நம்பிடுவேனா அப்படின்றாங்க. இந்த பக்கம் அவள் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு மருது வந்து மருதுகிட்ட, ஏய் நீ உன்னை விட ஃபோர்ஜடியாடா, என் மாப்பிள்ளை தங்கண்டா, உன்னை மாதிரி ஆள் மாறாட்டம் பண்ணி ஃப்ராடதனம் பண்ணி உள்ளே வந்திருக்க, நீ எல்லாம் வந்து அவரை பற்றி பேசுறியா, வாயை மூடுறா, வாயை அதான் உடச்சிருக்க போகிறா அப்படின்ட்டு நம்ம மருதுவர் ராஜராஜன் வெளுத்து கட்டிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சூரியகலா பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு என்னமோ நீங்களாம் அவங்க கூட சேர்ந்தவங்கல்ல, அதனால் அவரை நீங்கள் நம்புவீங்க, ஆனால் நான் நம்ப மாட்டேன், நான் போயிட்டு சாமுண்டீஸ்வரி ஆண்டியை காணுன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ராஜராஜன் என்ன பேசிகிட்டு இருக்கா, வீட்டில் இருக்கிற நாங்களே சும்மா இருக்கோம், உனக்கு என்ன துள்ளிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரோகிணியை சொல்றாங்க, எங்க அம்மாவை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும், உன் வேலையை பார்த்துக்கிட்டு அமைதியார் அப்படின்றாங்க. நீங்க என்னதான் சொல்லுங்க, சரி நான் போய் தான் ஆவேன்றாங்க. ஆனா ஒருவேளை ரோகிணி மட்டும் நம்ம சூரியகலாவை வெளுத்து எடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்குன்னே சொல்லலாம். அடி வெளுத்தெடுத்து வெளியில் போகாத அளவுக்கு அவங்கள கட்டி போட்டு வச்சுருந்தா சூப்பராக போயிட்டுருக்கு, இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். ஆனால் அது நடக்கவே இல்லை. இந்த பக்கம் சூரியகலா வெளியில் போயிடுறாங்க.
ஒரு பக்கம் ஏம்மா அவள் ஏதாவது பண்ணிக்கிட்டு போட்டோமா, அவள் என்ன தான் பண்ணுறான்னு நம்ம பார்த்துக்கலாம், அதுவும் மாப்பிள்ளையை யாராலையும் நெருங்க முடியாது, இவெல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துருவாங்களா, எது நடக்குதோ நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க சொல்ல, இந்த பக்கம் நம்ம கார்த்தியை தான் கட்டுறாங்க. கார்த்தியும் மயிலும் வந்து அந்த இடத்துக்கு உள்ளே போகிறாங்க. அங்கே போனால் அது ஒரு பாழடைஞ்ச பங்களா. அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இது 10 வருஷமாக பூட்டி தான் கிடக்குது, இதில் ஒரு பெரியவர் இருந்தார், அவர் இறந்து 10 வருஷம் ஆகுது, அவருக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லை, அதனால் இந்த வீடு பூட்டி தான்ப்பா கிடக்குது அப்படின்றாங்க. அப்போ ரேவதி இங்கே வந்ததுக்கான அடையாளம் ஏதாவது இருக்கா என்னன்னு தெரியலையப்பா அப்படின்னும் போது தான் நம்ம ரேவதியோட கொலுசை நம்ம கார்த்தி பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அந்த கொலுசை எடுக்கிறாங்க. எப்பா ரேவதி இங்கே வந்திருக்காப்பா, அப்போ இது இந்த சிவனாண்டியோட வேலையாக தான்ப்பா இருக்கும், அவன் மட்டும்தான் நம்மளுக்கு எதிரிப்பா, ஒரு வாட்டியும் அத்தையை கடத்தி அவன் தான் ஏதாவது பண்ணியிருக்கணும், அதனால் எனக்கு நம்ம அவன் மேலே தான் டவுட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு பண்ணிவிட்டு அந்த சிவனாண்டி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. இந்த பக்கம் முத்துவேலியும் சிவனாண்டியும் தான் காட்டுறாங்க. அந்த இங்கிலீஷ்கார கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம ரேவதி கதையும் சாமுண்டீஸ்வரி கதையும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இங்கிலீஷ்கார ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த காட்டுறாங்க. இதுதான் அந்த செங்கல் சூளை நான் சொன்னது அப்படின்னும் போது, சித்தப்பா இது யாரோட செங்கல் சூளைன்னு தெரியுதா, இது இந்த கார்த்தி பயலோட செங்கல் சூளை, இந்த இடத்துலே புதைச்சா நம்மளுக்கு நல்லா தான் இருக்கும், நாளைக்கு எது நடந்தாலும் நம்ம மேலே வராது, இந்த கார்த்தி பையன் மேலே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தத்ரூபமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இந்த பக்கம் நம்ம செங்கல் சூளை ஆட்கள்லாம் இருக்காங்களே, நம்ம எப்படி புதைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் நம்ம பழனி இருக்கானே அவன் பார்த்துப்பான் எல்லாத்தையும் அப்படின்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆள் போயிட்டு எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க, பக்கத்து தெருவில் இந்த மாதிரி கட்சிக்காக இந்த மாதிரி பணம் கொடுக்குறாங்களாம், எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க, எல்லாருமே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. எல்லாரும் பணம் கொடுக்குறன்ற மயக்கத்தில் அந்த ஆள் யார் அப்படின்றதே கண்டுக்காமல் போயிடுறாங்கன்னே சொல்லலாம். இவங்களும் எல்லாருமே அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு போயிடுறாங்க. அதனால அந்த சமயத்தை யூஸ் பண்ணி அந்த செங்கல் சூளைக்குள்ளே நம்ம ரேவதியும் நம்ம சாமுண்டீஸ்வரியும் உள்ளே வச்சு அடைச்சிடுறாங்க. அடைச்சிட்டு கச்சிதமாக நல்லா வந்து ஓலையெல்லாம் வச்சு மூடிடுறாங்க, யாருமே கண்டுபிடிக்க. கச்சிதமாக வேலையை முடிச்சுட்டு இவங்க 3 பேருமே வந்து கிளம்புறாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சிவனாண்டி சொல்கிறாங்க, யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது, இனி இவளோட கதை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம கார்த்தி நம்ம ரேவதியை தேடிக்கிட்டு வரும்போது நம்ம மயிலும் நம்ம முத்துவேலும் நின்றுட்டு இருக்கத்தான் பார்க்குறாங்க. அப்போ கார்த்தி அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன நினச்சிட்டு இருக்க, எங்கள் அத்தை இன்னைக்கு காணாமல் போயிருக்காங்க, அதுக்கு காரணம் நீதானோ அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி கிட்ட கேட்குறாங்க. சிவனாண்டி சொல்கிறாரு, அப்படிலாம் நான்லாம் எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க, அதுக்கு மட்டும் நீ காரணமாக இருந்தீங்கன்னா நான் உன்னை உயிரோடவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டியை மிரட்டிட்டு கார்த்தி போகிறாங்க. எப்படியோ கார்த்திக்கு நம்ம ரேவதி இருக்கிற இடத்த ஒருத்தவங்க மூலயமா வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போய் பார்த்தா செங்கல் சூளை ஃபுல்லாக வந்து எல்லாருமே பூஜை போட்டு அவங்களோட செங்கல் சூளை எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல கார்த்திக்கு ஒரே பதட்டம், எந்த இடத்துல நம்ம ரேவதியும் நம்ம சாமுண்டீஸ்வரியும் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடமா தேடி பார்க்கும்போது கடைசியாக ஒரு இடம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம கார்த்தி போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரேவதி மயக்கத்தில் இருக்காங்க. ஒரு பக்கம் சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் வந்து மயக்கத்தில் இருக்காங்க. 2 பேரையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரியும் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க. ஒரு பக்கம் ரேவதி மயக்கத்தில் இருந்து தெளிஞ்சிடறாங்க. இந்த பக்கம் நம்ம கார்த்தியை பார்த்ததும் அவங்க வந்து ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ரேவதி ஒரு வேளை வந்து பழைய நினைவு திரும்பிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கு ஒரே பதட்டமாக இருக்குன்னே சொல்லலாம். அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க. இந்த எபிசோடு இப்படிலாம் டேரக்டர் கொண்டு வந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.